தேவதே சரி பாதி நீ அல்லவா முந்தன் கூட வரும் நிழல் போலே நான் அல்லவா கண்ணன் கொண்ட ராதையன ராமன் கொண்ட சீதையன மடி சேர்ந்த ஹாய், வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. இப்போ வீட்டில் இவ்வளோ செடி வச்சுருக்கோம். இதெல்லாம் போதாதுன்னு இன்னமும் வந்து செடி வாங்கலாம்னு சொல்லிட்டு நர்சரிக்கு வந்து போகிறோம். இந்த வீடியோ வந்து அம்மா வீட்டிலேருந்து எடுக்கிறது. லீவுக்காக வந்திருக்கோம் நானும் ரேவந்துமே. இங்கேருந்து தான் வந்து அண்ணா கூட வந்து இந்த நர்சரிக்கு வந்து போகிறேன். ரொம்ப நாளாக வந்து கேட்டுட்ருக்கேன் நர்சரிக்கு போகணுன்னு சொல்லிட்டு. சரி இன்னைக்கு வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். காலையிலேருந்து கூப்பிட்டுருக்கேங்க, கிளம்புன்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணனை. பார்த்தீங்கன்னா அதோ சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் வந்து டிவி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் 12:20 கரெக்டாக நான் வீட்டிலேருந்து கிளம்பும் போது கரெக்டாக உச்சி வெயிலில் தான் வந்து நாங்கள் வந்து கிளம்புனோம். எனக்கு உண்மையாகவே ஹெல்மெட்டே வந்து போட தெரியாது. என்ன மாதிரி யாராவது இருக்கீங்களா? எனக்கு ஹெல்மெட் வந்து அப்படியே தலையில் போட தான் தெரியும். அந்த பெல்ட் வந்து எனக்கு வந்து அது போடவே தெரியாதுங்க. போட தெரியலனாலும் கரெக்டாக வந்து நம்ம பைக்கில் போகும்போது கண்டிப்பாக போட்டுட்டு தான் போயிடணும். அதுதான் நம்மளுக்கு வந்து ரொம்பவே சேஃப். இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஸ்கூல் வந்து வரப்போகுது. நான் ப்ரைமரி ஸ்கூல் இதோ இந்த கிரவுண்ட் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. நாங்கள் சின்ன வயசுலேருந்து படித்த ப்ரைமரி ஸ்கூல். அவ்வளோ தூரம் வந்து சின்ன வயசுலேருந்து நடந்து தான் போவோம், நடந்து தான் வருவோம். அந்த பிரிட்ஜுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம தண்ணி நிற்குங்க மழை டைமில். ஆனாலுமே வந்து ஸ்கூல் லீவ் விட மாட்டாங்க. அப்போல்லாம் அந்த மழை தண்ணியிலையும் வந்து போயிட்டு ஸ்கூல் போயிட்டு வருவோம். இந்த பிரிட்ஜு கீழே இப்பயும் போனாவே எனக்கு அந்த டைம் தாங்க ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு வந்து மீன் பண்ணைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பிளான் பண்ணோம். அங்கே பார்த்தீங்கன்னா மதியம் வந்து 12 to 2 வந்து லஞ்ச் டைமா. அதனால எங்களை வந்து உள்ளே விடல வாட்ச்மேன் தாத்தா. இல்லைம்மா உள்ளேயே வந்து விடக்கூடாது, கேமராவில் பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, அதனால நீங்கள் வந்து போயிட்டு 2 மணிக்கா வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பக்கத்துலேயே வந்து நர்சரி இருந்தது, அங்கேயே வந்து சரி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நர்சரிக்கு தாங்க வந்துட்டோம். இங்கே இது வந்து மணிமங்கலம்ல இருக்கு இந்த நர்சரி. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன மாதிரி நிறைய மாங்காய் வந்து காய்ச்சிருந்தது. நான் கூட வந்து கீழே தான் வச்சிருக்காங்க பூமியில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பேக்ல தாங்க வச்சிருந்தாங்க, சின்ன கவர்ல தான் வச்சிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசா இருந்தது மரம். நல்லா காய்ச்சிருந்ததுங்க, நிறைய இருந்தது. எப்படி தான் வந்து அந்த சின்ன கவரில் தான் வந்து மண் போட்டு வச்சுருக்காங்க. அது சூப்பராக வளர்ந்துருக்கு. நம்மளும் வந்து வீட்டில் கழனியில் வந்து பூமியில் தான் வச்சுருக்கோம். அது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு காய் கூட வைக்கலை. அந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா போனதுமே வந்து ஒரு குட்டி நாய் நல்லா புசு புசு புசுன்னு இருந்ததுங்க. அதுதாங்க போனதுமே எங்களை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடியாந்துருச்சு எங்ககிட்ட. பார்க்கறதுக்கு நல்லா குழு குழு குழுன்னு குண்டா அழகாக இருந்தது. ரேவந்துக்கு நாய்க்குட்டினாவே ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி புசு புசுன்னு இருக்க நாய்க்குட்டி பார்த்தானா அப்போயே வந்து வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடலாமான்னு கேட்டிருப்பான். நான் ஃபஸ்ட்டு போனதுமே எனக்கு வந்து அந்த ரெட் கலர் கனகாமரம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரேட் கேட்டேன். அது வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதனால வேற எங்கேயாவது கேட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேங்க. அது வேற ஒரு பூ கூட வந்து பூக்கல. 100 ரூபான்றது கொஞ்சம் ரேட் ஓவர் மாதிரி தான் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு பூ கூட இல்லை. நான் வந்து வீட்டில் வச்சிருக்க எல்லோ கலர்லேயே வந்து பூத்துதுன்னா அப்புறம் வேஸ்ட்டாக போயிடுமே சொல்லிட்டு அது வந்து வேணான்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். சின்னதாக இருக்கும், கொஞ்சம் பெருசு தான் மீன் கடையோட. இல்லை இது பாரு, இது ஒன்றும் இப்போதான் மணி 1 ஆகல. ஒன்றும் 12:45 வந்து அவர் 1ன்னு சொல்லிட்டாரு. சொல்லிட்டு உள்ள போயிருக்கலாம் லூசு. தெரியலையே இந்த பூக்கம் அது. இது நம்ம வீட்டில் இருக்கு, அம்மா வச்சிருக்காங்களே வாசல்ல. ஆமாம். ஃபஸ்ட்டு எதுவுமே வந்து இப்போ வாங்கக்கூடாது, ஃபஸ்ட்டு இந்த நர்சரி ஃபுல்லாக சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானுமே எங்கள் அண்ணாவும் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய வந்து செடி மரங்கள்ல வந்து நிறைய வச்சுருந்தாங்க. அழகான மரங்கள், பூ பூக்கிற மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்சரி நிறைய மரங்கள் வகைகள் தான். அந்த செடி வகைகள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. நிறைய வந்து அழகழகாக வைப்பாங்க பார்த்தீங்களா, அந்த டெக்கரேஷன் மரங்கள் தான் நிறைய இருந்தது. இங்கே பாருங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்கள், என்னை விட ஹைட்டாக இருக்குது. கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நல்லா ஹைட்டாக வந்து வச்சு இங்கே நான் பார்க்குறேன். நான் சின்னதாக வச்சுருப்பாங்க நர்சரியில். இந்த நர்சரியில் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாகவே இருந்தது. அப்புறம் கொஞ்ச நாளாகவே இந்த காகித பூ பார்த்தீங்களா, அதை வந்து வளர்க்கணுன்ட்டு ஒரு ஆசை வந்திருக்கு. அதுவும் இந்த சம்மர் டைமில் அது என்ன பூ பூக்குதுங்க. அது சில பேர் வீட்டு வாசலில் வந்து வச்சுருக்காங்க. அது அப்படியே ஒரு அது ரோட்ல வந்து போனோன்னா அதை திரும்பி பார்க்காம போகவே முடியல. அது வந்து நிறைய கலர் வந்து இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அந்த டார்க் ரெட் வந்து அதுதாங்க ரொம்பவே சூப்பர்.
சூப்பர். இந்த பிங்க் வந்து அந்த ரெட் கலர் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. இது வந்து கட்டிங்ஸ் வந்து வச்சாவே வந்து வளரும்னு சொல்றாங்க. நான் வந்து எங்கேயாவது பார்த்தேன்னா கட்டிங்ஸ் தான் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். பார்ப்போம். நர்சரி வாசல்லே வந்து வச்சிருந்தாங்க மாங்காய் மரம். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா சின்ன மரத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய காய் வந்து இறங்கியிருக்கு. எங்ககிட்ட வந்து அடுக்கு செம்பருத்தி இருக்கு. ஆனால் அந்த 5 இதழ் செம்பருத்தி இருக்கு பார்த்தீங்களா, மருத்துவ குணம் கொண்டது. அந்த செம்பருத்தி வந்து நம்ம கிட்ட இல்லை. சரி அதை வாங்கிட்டு போகலான்ட்டு தான் வந்து மைண்டு ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் இந்த கஸ்தூரி பூ, அதாவது இந்த அரளிப்பூன்னு சொல்லுவாங்கல்ல, அதுவுமே வந்து வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட கட்டிங்ஸ் வச்சா வளரும். ஆனா ஆல்ரெடி நான் வந்து வச்சேன். அது வந்து என்னன்னு தெரியலங்க. அது வளரல எனக்கு. சரி இனிமேல் வந்து நர்சரியில தான் வந்து வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு அது வந்து இங்க நிறைய இருந்தது. ஆனா கலர் தான் வந்து என்னன்னு தெரியலங்க. பிங்க்ன்னு சொன்னாங்க. பாப்போம், அதை வந்து நான் வாங்கியிருக்கேன். எப்படி வந்து பூக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அண்ணா வந்து இந்த பன்னீர் ரோஸ் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பார்த்துட்டு இருந்தாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர் ரோஸ் வந்து ரொம்ப கம்மியா தாங்க இருந்தது. பட் ரோஸ், பன்னீர் ரோஸ் அதெல்லாம் கொஞ்சம் நிறைய வந்து வச்சிருந்தாங்க. முக்கியமா வந்து நம்ம எந்த செடி வாங்கினாலும் சரி, பூக்கள் இல்லாத செடி வந்து வாங்காதீங்க. ஏன்னா என்ன கலர் அப்படின்றது வந்து தெரியாது நமக்கு. அவங்களுமே வந்து சொல்லுவாங்க அந்த கலர், அவங்க சொல்ற கலர் வந்து வாங்கிட்டு தான் வருவோம். ஆனா அவங்க நிறைய செடி வந்து பார்க்கறதுனால அவங்களுமே வந்து மறதியில வந்து ஞாபகம் இல்லாம வேற வந்து கலர் வந்து நமக்கு சொல்லி எடுத்து கொடுத்துருவாங்க. அதனால பூக்கள் வந்து இருக்கிற செடியா பார்த்து எடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம வீட்ல வந்து வச்சு அத வந்து நம்ம ஆசையா இந்த கலர் வந்து பூக்குதுன்னு நினைப்போம். அது பார்த்தீங்கன்னா வேற ஒரு கலர் வந்து பூ பார்த்தீங்கன்னா பக்கத்துல வச்சிருக்காங்க பாருங்க. எல்லோ கலர் செம்பருத்தியும் ரெட் கலர் செம்பருத்தியும். நான் வந்து பூக்கள் வச்ச செம்பருத்தி தாங்க வாங்கிட்டு வந்து ரெட் கலர். ஏன்னா அப்புறம் பக்கத்துலயே இருக்கிறதால மாறிகிரி வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூத்திருக்க ஒரு செம்பருத்தி செடி தான் வந்து எடுத்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. நல்ல டார்க் ரெட்டுங்க. பார்ப்போம் எப்படி வந்து வளருது அப்படின்னு சொல்லிட்டு. இனியன் என்னடா வந்தது பழிச்சுட்ட? ஜில்லுன்னு பார்த்துன்னு செடியெல்லாம் வாங்கிட்டு அந்த நர்சரி ஆஃபீஸில் ஒன்று இருந்தது. அங்கேயே வந்து கொஞ்ச நேரம் வந்து போல் உக்காந்துட்டோம். ஒரு மணிக்கெலாம் வந்து செடியெல்லாம் வாங்கி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் வந்து எவ்வளோதான் சுற்றினாலும் வந்து இந்த வெயிலில் வந்து மயக்கமே போட்டு விழுந்துருவோம் போல இருக்குது. அதனால சரி இந்த ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமேட்டு பக்கத்துலேயே இருக்க மீன் பண்ணைக்கு வந்து போகலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போல் அங்கே தாங்க உட்காந்துருந்தோம். இந்த ஒரு செம்பருத்தி செடியும் அரளிப்பூ ஒரு செடியுமே வந்து வாங்கிட்டேன். அரளிப்பூ செடி தான் வந்து பூக்கள் வந்து இல்லாமல் இருந்தது. சரி அதை வாங்கிடலான்னு சொல்லிட்டு அதையுமே வந்து ஒன்று வாங்கிட்டேன். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த அழகு செடி தாங்க வச்சுருந்தாங்க. முக்கியமாக இந்த காகித பூ தாங்க அந்த வந்து இன்னுமே வந்து அழகு சேர்க்குது. இலைகளே பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருந்தது. அந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. கிட்ட போய் பார்த்துட்டு வந்தேன். இதில் வந்து நிறைய கலர் வெரைட்டி வந்து இருக்குதுங்க. கட்டிங் சேர்த்து வந்தாவே வந்து வளரும். இந்த விரந்தவா நர்சரி வந்து கர்சங்காலில் வந்து இருக்குங்க. மணிமங்கலத்தில் இருக்குது. மெயின் ரோட்லேயே தாங்க இருக்குது. அந்த முக்கியமாக வந்து இந்த மீன் பண்ணை இருக்குது பார்த்தீங்களா, அது பக்கத்துலேயே தாங்க இருக்குது. சூப்பராக இருந்ததுங்க. கொஞ்ச நேரம் போல் அங்கேயே எல்லாத்தையும் வாங்கி முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்க மீன் பண்ணிக்கு ஒரு 2 மணி போலலாம் வந்து கிளம்பிட்டோம். அங்கே போயிட்டு கொஞ்சம் வந்து மீன்லாம் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வீட்டுக்கு போகிறதா தாங்க பிளானு. எப்படா வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டுருக்கு. ஏன்னா வந்து நல்லா வந்து வெயிலில் வந்து வந்துட்டோம். ஏன்டா வந்தோன்ட்ருக்கு. ஒரு 3-4 மணி போல் வந்திருந்தோன்னா நல்லா வந்து பொறுமையாக வந்து எல்லாத்தையும் சுற்றி பார்த்துருக்கலாம். நல்லா வெயிலில் வந்ததால் நம்ம ரொம்பவே டயர்டாயிட்டோங்க. மீன் பண்ணையில் போனால் யாருமே இல்லைங்க. இந்த தொட்டி எல்லாமே வந்து சேலுக்கு தான் வந்து வச்சுருக்காங்க. அந்த தொட்டியில் வந்து மீன் வளர்க்குற மாதிரி நிறைய வந்து ஃபிஷ் இருந்தது. நான் அடுத்த வந்து லாங் வீடியோவில் வந்து நான் இதை வந்து ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் வந்து பாருங்கள். சூப்பராக இருந்ததுங்க. நிறைய விதவிதமான மீன் வந்து இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே போகிறேன். இந்த மீன் பண்ணையில் எடுத்த ஃபுல் vlog வந்து நான் அடுத்த லாங் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. எல்லா வகையான மீன்களும் வந்து நாங்கள் அந்த பண்ணையில் தாங்க பார்த்தேன். சரிங்க, இந்த vlog வந்து நான் இதோட வந்து முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு லாங் வீடியோவில் வந்து நான் இந்த மீன் பண்ணை பற்றி ஷேர் பண்ணுறேன். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.